பாவதோஷம் போக்க முருகப்பெருமான் தவம் இயற்றிய தலம். முருகப்பெருமான் காலடி பெற்ற தலங்களில் முதன்மையான தலம். யானையை வாகனமாக கொண்டு முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் தலம். இந்த திருக்கோவில் எங்கே இருக்கிறது? இதன் பெயர் என்ன? இந்த தலம் குறித்து அறியாத தகவல்களை இன்றைய காணொளியில் பார்ப்போம். திருவிடைக்களி பாலசுப்பிரமணியன் திருக்கோவில், மயிலாடுதுறை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். திருவிளையாடல்கள் இடம்பெற்ற 6 படை வீடுகள் தவிர முருகனின் காலடி பெற்ற 3 தலங்களில் முதன்மையான தலம் இந்த திருவிடைக்களி. இந்த தலத்தில் காலடி தடம் பட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த தலத்திற்கு ஏன் திருவிடைக்களி என்று பெயர் வந்தது தெரியுமா? ஒருமுறை முருகப்பெருமான் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து விடைபெற்று சென்றதால் திருவிடைக்களி என்ற பெயர் உண்டானதாக தல புராணங்கள் கூறுகின்றன. கருவறையை சுற்றி முன்புறம் ஸ்படிகலிங்கமும் பின்புறம் பாபநாசநாதரும், வடக்கில் வஜிஷ்டலிங்கமும் தென்புறத்தில் தட்சிணாமூர்த்தியும் அமைந்துள்ளது. மூலவர் சந்நிதியில் பாலசுப்பிரமணியனும், வடமேற்கு மூலையில் சிவபெருமானும், மூலவர் முருகன் 6 அடி உயரமும் வலதுகையில் அபயம் தரும் விதத்திலும் இடது கை தொடையிலும் வைத்தபடி காட்சி தருகிறார். இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக இருப்பது வேறு எங்கும் இல்லாத வகையில் அமைந்த ஒரு சிறப்பு அம்சமாகும். தெய்வானை தென் திசை சந்நிதியில், முருகன் இருக்கும் திசையில் திருமுகம் திரும்பி உள்ளார். ஒருமுறை அசுரன் ஒருவன் அருகில் இருக்கும் கடலில் சுறா மீனாக மாறி மக்களை துன்புறுத்தினான். இதை அறிந்த முருகன் அசுரரை அழித்தார். அந்த பாவம் நீங்க முருகப்பெருமான் இத்தலம் விருட்சமான குராமர நிழலில் முருகப்பெருமான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். குமரனின் பாவதோஷத்தை சிவபெருமான் நீக்கினார். அன்றிலிருந்து இன்று வரை பக்தர்கள் அந்த குராமரத்திற்கு நீண்ட நாள் தாலி பாக்கியம் வேண்டும் என்றும், தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காகவும், திருமண தடை நீங்குவதற்காகவும் அந்த மரத்தில் கயிறு கட்டி வழிபடுகின்றனர். முருகனுக்கும் தெய்வானைக்கும் இத்திருத்தலத்தில்தான் நிச்சயம் நடந்தது. அதன் அடையாளமாகவே இந்திரன் தனது வெள்ளை யானையான ஐராவதத்தை முருகனுக்கு வாகனமாக அளித்தார். சுவாமிமலை திருத்தணிக்கு அடுத்தபடியாக யானை வாகனத்தை கொண்டுள்ள மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தலம் இந்த திருவிடைக்களி. இத்தலத்தில் முருகன் பூஜித்த சிவலிங்கம் ஸ்படிகலிங்கமாக உள்ளது. கோவிலின் தலவிருட்சம் குராமரம். இந்த குராமரத்தின் எதிரே மேற்கு திசையில் திருகாமேஸ்வரர் ஆதி திருக்கோவில் அமைந்துள்ளது. சிவபெருமான் தன்னை நினைத்து வழிபட்ட முருகப்பெருமானை பக்தர்களுக்கு மூலவராக இருந்து அருள்பாலிக்க சொன்னார். அதனால்தான் இன்றளவும் இந்த கோவிலில் சிவபெருமான் பின்புறத்திலும் முருகப்பெருமான் முன்னும் நின்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த கோவில் சோழ நாட்டின் திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள முருகனின் சிலை கிட்டத்தட்ட 6 அடி உயரம் கொண்டது. பக்தர்கள் தங்களின் ஜாதக தோஷங்கள் நீங்க இந்த திருத்தலம் சென்று வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கிட்டும். உங்களுக்கும் நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த திருவிடைக்களி பாலசுப்பிரமணியன் கோயிலை சென்று ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். மயிலாடுதுறையிலிருந்து திருவிடைக்களிக்கு 23 கிலோமீட்டரும், திருக்கடையூர் அபிராமி கோவிலிலிருந்து 7 கிலோமீட்டரும், நாகப்பட்டினத்திலிருந்து இந்த கோவில் மயிலாடுதுறைக்கு 56 கிலோமீட்டர் தொலைவும் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. முதல் முறையாக நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த காணொளியில் நிச்சயமாக வேறொரு கோவிலோட தலவரலாறை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.